ஓம் மகா கணபதி நமக. அன்பும் சிவமுமாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்வோ அசோகன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, யோகாதி யோகங்களில் ராஜயோகமும் பஞ்சமகா புருஷ யோகத்தை பற்றியும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்கும் முன் கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பதிவில் பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல, அதாவது அவரவர் ஜாதகத்துல எண்ணற்ற பல யோகங்கள் உள்ளது. அது அவரவர் ஜாதக கட்டத்தில் பரிமளிக்கின்ற யோகங்களில் கிரக சேர்க்கை, கிரக பார்வை, கிரக பரிவர்த்தனை, கிரகங்களின் ஆட்சி, உச்சம் மற்றும் தன்னுடைய மித்ரு யோக வீடுகளில் கிரகங்களின் பரிபாலனம் போன்றவைகளால் ஒவ்வொருவரும் தனக்கான நன்மைகளுக்கும் உயர்வுகளை, யோகங்களை, எண்ணற்ற யோகங்களை அடைய முடிகிறோம் என்கிற வகையில நாம ஏற்கனவே யோகங்கள்ல இதுக்கு முன் பதிவுல புஷ்கர நவாம்ச யோகம் யாருக்கு என்பதனை பத்தி 3/5/2024 என்ற வீடியோவில் பதிவிட்டு வெளியிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பதிவுல ராஜயோகம், யோகாதி யோகங்கள்ல ராஜயோகம், பஞ்சமகா புருஷ யோகம் என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் 100% சுபயோகம் என்பதும் கிடையாது, 100% அசுபயோகம் என்பதும் கிடையாது. இரண்டும் கலந்த வாழ்க்கை தான் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல, அதே நேரத்துல எந்த துறையானாலும் அந்த துறையில சிறந்து விளங்கினால்தான் அவனுக்கு யோகம் ஒருவருக்கு நல்ல தொழில் அமைந்து விட்டால் அந்த யோகத்தை ஜீவன யோகம் என்று கூறுகிறார்கள் என்று என்கிறோம். ஒருவனுக்கு நல்ல மனைவியோ அல்லது கணவனோ அமைந்து விட்டால் கலத்திர யோகம் உள்ளவர் என்றும் கூறுகிறார்கள். ஒருவருக்கு நல்ல பிள்ளைகளால் பெருமைப்படத்தக்க வாழ்க்கை வந்துவிட்டால் அவருக்கு புத்திர யோகம் உள்ளது என்கிறார்கள். இவருக்கு ஒவ்வொருத்தருக்கு பொன்னும் பொருளும் பணம் அதிகம் இருந்துவிட்டால் அவருக்கு தனயோகம் உள்ளதாக கருதப்படுகிறார்கள். அதுபோல ஒருவருக்கு எல்லாமே, அதாவது ஜீவன யோகம், கலத்திர யோகம், புத்திர யோகம், தனயோகம் என இது போன்ற பல யோகங்கள் அமைந்து விட்டால் அவருக்கு அதை ராஜயோகம்பா என்று கூறுவார்கள். இதுலயும் பார்த்தோம்னா, அனுசரணையான மனைவி, சொல்வதை கேட்கும் பிள்ளைகள், வற்றாத செல்வம், நாட்டை ஆளும் வாய்ப்பு இப்படி கிடைத்து விட்டால் அதுதான் உண்மையான ராஜயோகம் என்று கருதுகிறார்கள், கூறுகிறார்கள். இப்படி ஜோதிட ரீதியா இயல்பான ராஜயோகம், இயல்பான வாழ்க்கையில் சிலருக்கு சில வசதி வாய்ப்புகள் கிடைக்கின்றது. ஆனா ஒரு சிலருக்கு கிடைப்பதில்லை. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கேந்திர திரிகோணங்களில எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் காரக விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு ஜாதகரின் யோகத்தையோ அல்லது தோஷத்தையோ அனுபவிக்கின்றனர். அதனால இந்த மாதிரி யோகங்கள் கிடைப்பதில்லை என்று சொல்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது யோகங்கள்ல பார்த்தோம்னாக்கா முக்கியமா கருதப்படுவது பஞ்சமகா புருஷ யோகம். இந்த பஞ்சமகா புருஷ யோகத்துல ஒரு ஜாதகனின் லக்னம் மற்றும் சந்திரனை அடிப்படையாக வைத்துதான் அமைகிறது என்பதுல லக்னம் ஒளி கிரகமான சூரியன், சந்திரன். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா சாயா கிரகங்கள். அந்த சாயா கிரகங்கள் ராகு மற்றும் கேது இவைகளை இதில் நாம் சேர்த்துக் கொள்வதில்லை. இப்படி லக்னம் ஜாதகனின் உயிர் எனவும், சந்திரன் உடல் எனவும், சூரியன் ஆத்மசக்தி எனவும் யோகங்கள்ல கூறப்படுகின்றது. அடுத்து பார்த்தோம்னா ரூசக யோகம். இந்த ரூசக யோகத்துல லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திரங்களில் செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கெடாமல் இருக்கும் கிரக நிலை ஆகும் போதுதான்
இந்த ஜாதகருக்கு வந்து செவ்வாய் கிரகத்தினுடைய காரக நிலைகளால் அபரிவிதமான யோகங்கள் அமைகின்றது. அடுத்து பார்த்தோம்னா சசயோகம். இந்த சசயோகத்துல லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திரங்களில் சனியினுடைய ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கெடாமல் இருக்கும் கிரக நிலை ஆகும் போதுதான் ஜாதகருக்கு சனியின் காரக நிலைகளால் அபரிமிதமான யோகங்கள் அடைகின்றன. அடுத்தது பார்த்தோம்னா அம்ச யோகம். இந்த அம்ச யோகத்துல லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திரங்களில குரு பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கெடாமல் இருக்கும் கிரக நிலை ஆகும் போதுதான் ஜாதகருக்கு குரு கிரகத்தின் காரக பலன்கள் மூலம் அபரிமிதமான யோகங்கள் பெறுகின்றது. அடுத்து பார்த்தோம்னாக்கா மாளவியா யோகம். இந்த மாளவியா யோகத்துல லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திரங்களில் சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று உச்சம் பெற்று கெடாமல் இருக்கும் கிரக நிலை ஆகும் போதுதான் இந்த ஜாதகருக்கு சுக்கிர கிரகத்தின் காரக நிலைகளால் அபரிமிதமான யோகங்கள் அமையப்பெறுகின்றது. அப்படி பார்க்கும்போது நாம இந்த பஞ்சபூத தத்துவ கிரகங்களின் காரகத்துவங்களின் மூலம் தான் யோகங்கள் யாவும் ஜோதிடத்துல அமையப்படுகின்றது என்பதுடன் இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவினை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன்.